காஞ்சிபுரத்திலிருந்து ஏஎஸ் துளசிசா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னாக்கா எலக்ட்ரானிக் சர்க்கியூட்டை பற்றி, அதுவும் குரூப்பாக எதை பற்றி அப்படின்னு சொன்னாக்கா, நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள். அதாவது ஏசியை டிசியாக மாற்றுறது. அதாவது எப்படி சொன்னாக்கா, ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் டைரக்ட் கரண்ட்டாக மாற்றுறது. ஓகேங்களா? அதுலேயும் டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து, அதாவது 230 வோல்ட்லேருந்து ஒரு 12 வோல்ட்டு எடுத்தாக்கா ஏசியை அதை எப்படி டிசியாக மாற்றுறது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்க்க போகிறது 3 சர்க்கியூட்டை பார்க்க போகிறோம். எப்படின்னாக்கா பாருங்கள், ஃபஸ்ட்டு சர்க்கியூட் இந்த சர்க்கியூட்டுக்கு என்ன பேர் அப்படின்னு சொன்னாக்கா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். ஓகேங்களா? செகண்ட் சர்க்கியூட் பாருங்கள், இது ஃபுல் வேவ் அப்படின்னு சர்க்கியூட். முன்னாடி 4 டயோடு யூஸ் பண்ணியிருக்கிறோம், இது 2 டயோடு யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது ஆஃப் வேவ், இது 1 டயோடை யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? அப்போது இதனுடைய காம்பனண்ட் எல்லாம் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். முதல்லேருந்து பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா, இது ஏசி டிரான்ஸ்ஃபார்மர் 12 வோல்ட் 1 ஆம்ப் அப்படின்னு சொல்லி வாங்கணும். ஓகேங்களா? இதில் ப்ரைமரி பக்கம் 230 வோல்ட்டும், செகண்டரி தான் 12 வோல்ட் அவுட்புட் ஏசி. ஓகேங்களா? இதில் 4 டயோடு அப்படின்னு சொல்லி இருக்குது. இந்த டயோடு IN 4007 அப்படின்னு சொல்லி வாங்கணும். கண்டென்சர் பாருங்கள், 1000 மைக்ரோஃபாரட் 25 வோல்ட்டில் வாங்கியிருக்கிறேன். அப்புறமா இந்த டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது இந்த சர்க்கியூட் ஏசியை டிசியாக ஆக்கின பிற்பாடு என்ன அவுட்புட் கிடைக்குதுனாக்கா பாருங்கள், மேலே 12 வோல்ட் டிசி 1 ஆம்ப்ஸ் அவுட்புட் கிடைக்குது. ஓகேங்களா? அதில் பாருங்கள், டயோடு 3 ஆண்ட கிரவுண்டு. ஓகேங்களா? இப்போ செகண்டரியில் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த செகண்டரியில் ஒரு பக்கம் கேதோடு ஒரு பக்கம் ஆனோடு அப்படின்னு 2 டயோடு போட்டிருக்கிறேன். கேதோடு பக்கமாக ஜாயின் பண்ணியிருக்கிறதுலேருந்து நெகட்டிவ் சப்ளையும், ஆனோடு ஜாயின் பண்ணியிருக்கிற அந்த பிரைமரிலேருந்து பாசிட்டிவ் சப்ளையும் போகும். அப்போது மறுமுனை, அதாவது செகண்டரியுடைய முதல் ஒரு எண்டிங் ஒரு ஸ்டார்டிங் அப்படின்னு இருக்கும் இல்லையா? இப்போது எண்டிங்கை பற்றி பார்ப்போம். ஸ்டார்டிங் அந்த கீழ்ப்பக்கமாக இருக்கிற ஒரு வைண்டிங்கை பற்றி பார்க்கும்போது அந்த இடத்துலையும் ஒரு கேதோடு டயோடும் உடைய பகுதியும், ஒரு ஆனோடைய ஒரு டயோடுடைய ஆனோடு ஒரு பகுதியும் இணைக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆனோடு பகுதியிலிருந்து பாசிட்டிவ் பல்ஸ் போகும், கேதோடு பகுதியிலேருந்து நெகட்டிவ் பல்ஸ் போகும். ஓகேங்களா? அப்போது இந்த பாசிட்டிவ் பல்ஸ் கண்டென்சருடைய பொலாரிட்டி பாசிட்டிவ்லேயும், நெகட்டிவ் பல்ஸ் அந்த கண்டென்சருடைய பொலாரிட்டி நெகட்டிவ்லேயும் சார்ஜ் ஆகுது. ஓகேங்களா? இந்த கண்டென்சர் 1000 மைக்ரோஃபாரட், அதாவது ஒரு ஃபேரட்டுக்கு உள்ளார 10 லட்சம் மைக்ரோஃபாரட் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு கண்டென்சர் அப்படின்றது அதில் ஒரு ஃபேரட் அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ஒரு ஃபேரட்டுக்குள்ளார 10 லட்சம் மைக்ரோஃபாரட் இருக்குது. ஓகேங்களா? அந்த 10 லட்சம் மைக்ரோஃபாரட்டில் நம்ம அதிகபட்சம் 5000 மைக்ரோஃபாரட்டுக்கு மேலே ஒரு கண்டென்சரை நம்ம யூஸ் பண்ணுறதே இல்லை. அப்படின்னா எவ்வளோ யூஸ் பண்ணுறதில்ல அப்படி சொன்னாக்கா 9,95,000. ஓகேங்களா? 9,95,000 மைக்ரோஃபாரட்டை நம்ம யூஸ் பண்ணுறதில்ல. வெறும் 5000 மைக்ரோஃபாரட் வரைக்கும் தான் யூஸ் பண்ணுறோம் இந்த எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில். ஓகேங்களா? இப்போது இந்த கண்டென்சரை நீங்கள் பார்க்க போனீங்கன்னாக்கா,
1000 மைக்ரோஃபாரட் 25 வோல்ட்டு டிசி அப்படின்னு போட்டுக்கிறேன். இது வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா, சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் பொருள் இல்லைங்க. இதிலேருந்து சார்ஜ் எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறோமோ அதே அளவு சார்ஜ் வந்து டிஸ்சார்ஜும் ஆகிடும். பேட்ரி வந்து அப்படி இல்லை. பேட்ரியில் வந்து எப்படின்னாக்கா, நம்ம வோல்ட்டு சார்ஜ் பண்ணுறதில்ல, ஆம்ஸு தான் சார்ஜ் பண்ணுறோம். ஓகேங்களா, நல்லா புரிஞ்சுங்க. பேட்டரியில் வோல்ட்டு சார்ஜ் பண்ணுறதில்ல, ஆம்ஸு தான் சார்ஜ் பண்ணுறோம். கண்டென்சரில் வோல்ட்டு ப்ளஸ் ஆம்ஸு ரெண்டுமே சார்ஜ் பண்ணுறோம். ஓகேங்களா, நீங்கள் என்ன வோல்ட்டு கொடுக்குறீங்களோ அந்த வோல்ட்டு அதில் சார்ஜ் ஆகும். என்ன ஆம்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த ஆம்ஸ் வந்து இந்த கண்டென்சரில் சார்ஜ் ஆகும். அதாவது கண்டென்சரில் வோல்ட்டையும் ஆம்ஸையும் மாறுபடுத்தி இதில் ஸ்டோர் பண்ணலாம். கண்டென்சரில் பார்த்துக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்டென்சரில் வோல்ட்டையும் அதே மாதிரி ஆம்ஸையும் வெவ்வேறு அளவில் வந்து சார்ஜ் பண்ணலாம். ஆனால் பேட்டரியில் பொறுத்த வரைக்கும் பேட்ரி வந்து எப்படின்னாக்கா 1.5 வோல்ட் அப்படின்னாக்கா செல்லு, 1.5 வோல்ட்டு 2 போட்டுனாக்கா உங்களுக்கு அதுதான் பேட்ரி. ஓகேங்களா, அப்போது பேட்டரியில் வந்து வோல்ட்டு மாற்ற முடியாது, அது ஒரே நிலையாக இருக்கும். ஆம்ஸை தான் நீங்கள் வந்து கூட்டியோ குறைத்தோ அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ண முடியும். பேட்டரிக்குள்ளார சார்ஜ் பண்ணுறது ஆம்ஸு தான், வோல்ட்டு கிடையாது. கண்டென்சருக்குள்ளார சார்ஜ் பண்ணும்போது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன வோல்ட்டு கொடுத்துறீங்களோ அந்த வோல்ட்டு சார்ஜ் ஆகும், என்ன ஆம்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த ஆம்ஸ் வந்து சார்ஜ் ஆகும். ஓகேங்களா, அதாவது ஒரு மின்கலன் அப்படின்னு சொல்கிறது பேட்ரி, மின் தேக்கி அப்படின்னு சொல்கிறது தான் கண்டென்சர். ஓகேங்களா, இதுதான் இந்த கண்டென்சர் பற்றி இனி தான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கண்டென்சர் பாருங்கள், நான் வந்து 25 வோல்ட்டு டிசி அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்போது இந்த இடத்துல என்ன வோல்ட்டு அவுட்புட் வருது அப்படின்னு 12 வோல்ட்டு வருது. அப்போது இந்த 12 வோல்ட்டு வரக்கூடிய இடத்துல நீங்கள் 10 வோல்ட்டு, அதாவது 1000 மைக்ரோஃபாரட் 10 வோல்ட்டு கண்டென்சர் போட்டாக்கா வெடிஞ்சிடும். ஓகேங்களா, அப்போது ஒரு சர்க்யூட்டில் என்ன வோல்ட் இருக்கோ அந்த வோல்ட்டு 5 வோல்ட்டு அப்படின்னாக்கா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா 10 வோல்ட்டு போடணும். ஒரு இடத்துல 12 வோல்ட்டு அந்த சப்ளை வருதுன்னாக்கா ஒரு சர்க்யூட்டுக்கு வந்து 16 வோல்ட்டு யூஸ் பண்ணணும். ஒரு இடத்துல 24 வோல்ட்டு வருதுன்னாக்கா அப்போ என்ன பண்ணணுன்னாக்கா 35 வோல்ட்டில் கண்டென்சர் யூஸ் பண்ணணும். சார் வோல்ட்டு கம்மியாக யூஸ் பண்ணால் என்ன சார் ஆகுனாக்கா வெடிஞ்சிடும். இப்போ ரெசிஸ்டருக்கும் கண்டென்சருக்கும் எந்த அளவு பொறுத்து இது வந்து அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் ரெசிஸ்டரில் எவ்வளோக்கு எவ்வளோ மில்லி ஆம்ஸையும் அதிகமாக எடுத்துகிட்டு போகும்போது அந்த ஒரு பகுதியில் சாப்பிடுதோ அதுக்கு ஏற்றபடி அது கனமாக இருக்கணும். அப்படின்னாக்கா வாட் கனம் ஆக ஆக வாட் இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி கண்டென்சரில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த கண்டென்சர் வந்து அந்த சர்க்யூட்டில் என்ன வோல்ட்டு இருக்கோ அந்த வோல்ட்டை விட ஒரு 6 வோல்ட்டு அல்லது 10 வோல்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி கண்டென்சர் போடணும். 6 வோல்ட் இருந்தாக்கா சர்க்யூட்டில் நீங்கள் வந்து 10 வோல்ட் மைக்ரோஃபாரட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, அதே வந்து ஒரு இடத்துல உங்களுக்கு 12 வோல்ட் இருந்தாக்கா 16 வோல்ட்டு மைக்ரோஃபாரட் யூஸ் பண்ணணும். அதுதான் சொல்ல வரேன். ஒரு கண்டென்சர் என்றது அது அந்த இடத்துல ஏன் வெடியுது அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, ஒன்று அது வந்து நாலாயிட்டு இருக்கணும், இல்லை அந்த கண்டென்சரு உள்ளார மேனுஃபேக்சர் டிஃபெக்ட். அடுத்தது வந்து என்னன்னாக்கா, நீங்கள் 10 வோல்ட் போட்டிருக்கிற அந்த கண்டென்சர் இடத்துல உங்களுக்கு வந்து 12 வோல்ட் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாக்கா இந்த கண்டென்சர் வெடிஞ்சிடும். அதாவது நீங்கள் போட்டிருக்க கண்டென்சர் 10 வோல்ட்டு, ஆனால் வரக்கூடிய வோல்டேஜ் வந்து 12 வோல்ட்டாக இருந்ததுனாக்கா கண்டென்சர் வெடிஞ்சிடும். கண்டென்சர் வந்து ஒர்க்கிங்கில் வந்து சூடு ஏறாது, ரெசிஸ்டர் தான் ஒர்க்கிங்கில் வந்து சூடு ஏறும். ஓகேங்களா, கண்டென்சர் வந்து பொதுவாக வந்து பிஎஃப்பில் வந்து ஷார்ட் காமிக்காது. அதே சமயம் மைக்ரோஃபாரட்டில் வந்து லீக்கேஜ் காமிக்கமே தவிர ஷார்ட்டேஜ் வரக்கூடாது. லீக்கேஜ்னால் என்னன்னாக்கா சார்ஜ் டிஸ்சார்ஜ் ஆகிறது காமிக்கணும்.
முள் வந்து ஒரே இடத்துல அனலாக் மீட்டரில் பார்க்கும்போது முள் ஒரே இடத்துல நின்று இருந்தாக்கா ஏறி அது வந்து உள்ளாரியே வந்து இன்டர்னலாக வந்து லீக்கேஜ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஃபுல்லாக மீட்டர் வந்து ப்ரோப்பில் வச்சு பார்க்கும்போது அந்த பசனி வீட்டில் ஃபுல்லாக வந்து ஏறி இறங்கிடணும் மீட்டர் அனலாக் மீட்டரில். ஒரு கால் ஏறின முள் இறங்கலை அப்படின்னு சொன்னாக்கா ஷார்ட் ஆகிட்டுருக்குதுன்னு அர்த்தம். இப்போது கண்டென்சரை மெஷர்மெண்ட் பண்ணதுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னாக்கா கப்பாசிட்டர் டிஜிட்டல் மீட்டர் மூலமாக தான் இந்த கண்டென்சருடைய வேல்யூவை வந்து பார்க்க முடியும். அனலாக் மீட்டரில் வேல்யூ பார்க்க முடியாது. ஓகேங்களா? சரி, இப்போது இவ்வளோ தூரம் சொன்ன பிற்பாடு இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து நீங்கள் வந்து பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் சர்க்யூட். ஓகேங்களா? ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து 12 வோல்ட் இது, ஆனால் 230 வோல்ட் இன்புட் பண்ணுறோம். அவுட்புட் வந்து 12 வோல்ட்டு 1 ஆம்ஸ் ஏசி எடுக்கிறோம். இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் ஓகேங்களா டயோடு மூலமாக 4 டயோடு போட்டாக்கா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டயோடு மூலமாக நம்ம என்ன 12 வோல்ட்டு டிசி 1 ஆம்ஸ் வந்து அவுட்புட் எடுக்கிறோம். ஓகே, இது ஒரு சர்க்யூட். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதே ட்ரான்ஸ்ஃபார்ம், ஆனால் ட்ரான்ஸ்ஃபார்ம் பாருங்கள், ஏசி ட்ரான்ஸ்ஃபார்மர் 24 வோல்ட் 2 ஆம்ஸு பார்த்தீங்களா. இப்போ வோல்ட்டும் ஏறிடுச்சு, ஆம்ஸும் ஏறிச்சு. அப்படின்னாக்கா என்ன பண்ணுறோன்னாக்கா இதுக்கு IN 4007 அப்படின்னு 2 டயோடை கொடுக்குறோம். ஓகேங்களா? அதாவது 24 அப்படின்னு இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து சர்க்யூட்டுக்கு என்ன பேர் அப்படின்னாக்கா ஃபுல் வேவ் அப்படின்னு பேர். இது 24 வோல்ட்டு ஏசியை டிசி ஆக்குது. அப்போன்னாக்கா இந்த இடத்துல பாருங்கள், வோல்ட்டும் ஏறு இருக்குது, ஆம்ஸும் ஏறு இருக்குது. அப்போன்னா என்ன பண்ணணும், ஃபில்டர் கண்டென்சர் பாருங்கள், அந்த இடத்துல 220 மைக்ரோஃபாரட்டு 35 வோல்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்போது என்ன பண்ணுதுனாக்கா வோல்ட்டும் அதிகமாக இருக்கிறதுனால ஆம்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால அந்த ஃபில்டர் கெப்பாசிட்டர் வந்து என்ன பண்ணுறோன்னாக்கா அளவை, அதாவது மைக்ரோஃபாரட்டுடைய அளவையும் அதிகமாக்கியிருக்கிறோம், என்ன வோல்ட்டையும் அதிகமாகிறோம். ஏன்னா 24 வோல்ட் இருக்கிறதுனால நம்ம 35 வோல்ட்டு கெப்பாசிட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து ஏசி 230 வோல்ட்டில் வேலை பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது 24 அப்படின்றது இதில் 2 டயோடு யூஸ் பண்ணுறோம். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மத்தில் மொத்தம் வந்து 5 வயர் வரும் உங்களுக்கு. ப்ரைமரியில் 2 வயர், செகண்டரியில் வந்து 3 வயர். ஓகேங்களா? இது வந்து ஃபுல் வேவ் இதில் உங்களுக்கு. இப்போ இதே இடத்துல வந்து இப்போ முன்னாடி போட்டிருக்கீங்க பாருங்கள், 25 வோல்ட்டு உள்ளார கெப்பாசிட்டர், அது போட்டேனாக்கா இது இந்த இடத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்ணும். இந்த கண்டென்சர் சூடு ஏறும், நாளாக வெடிஞ்சு போயிடும். ஏன்னா 24 வோல்ட் இருக்கிற இடத்துல 25 வோல்ட்டு கெப்பாசிட்டர் போட்டாக்கா இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பண்ண வேண்டியது வரும். கெப்பாசிட்டர் சூடு ஏறி வெடிஞ்சிடும். அதுக்கு பதில் நான் தான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா, ஒரு 24 வோல்ட் இருக்கிற இடத்துல இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு 10 வோல்ட் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற கண்டென்சர் போட்டாக்கா சேஃப்டி, அதுதான் தாக்கு பிடிக்கும் அந்த இடத்துல அப்படின்றோம். இப்போ இந்த சர்க்யூட்டு ஃபுல் வேவ். அடுத்தது பாருங்கள், இது ஆஃப் வேவ். இதில் ப்ரைமரிக்கும் செகண்டரிக்கும் ஓகேங்களா, இந்த பக்கம் 2 வயர், இந்த பக்கம் 2 வயர். ஓகேங்களா? இந்த பக்கம் 2 பின், இந்த பக்கமும் 2 பின். ஏசி ட்ரான்ஸ்ஃபார்மர் 12 வோல்ட்டு 1 ஆம்ஸ் இது, அதாவது 0-12 அப்படின்னு சொல்லணும் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம். இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன சொல்கிறது, அதாவது ஆஃப் வேவ் ட்ரான்ஸ்ஃபார்மத்தில் 0-12 அப்படின்னு சொல்லணும். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மத்துக்கு என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா 24 அப்படின்னு சொல்லணும். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மு அதே மாதிரி தான் 0-12. இப்போ நீங்கள் எந்த டிரான்ஸ்ஃபார்மரையும் கேட்டு வாங்கும்போது சார் 12 வோல்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் தாங்க சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆம்ஸையும் சொல்லி கேட்கணும் நீங்கள். அதாவது ஒரு ரேடியோவுக்கு நீங்கள் வந்து ஒரு எலிமினேட்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சார் எனக்கு வந்து 0
6 ட்ரான்ஸ்ஃபார்மர் 500 மில்லியம்ஸ் தாங்க அப்படின்னு கேட்கணும். அதே டேப் ரெக்கார்டருக்கு யூஸ் பண்ண போகிறீங்கனாக்கா, சார் எனக்கு 012 1 ஆம்ப்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்மர் தாங்கன்னு சொல்லணும். ஓகேங்களா? இது போல் ட்ரான்ஸ்ஃபார்ம் நம்ம கேட்கும்போது வோல்ட்டை சொல்கிறதோட என்ன சொல்லி வாங்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஆம்ஸையும் சொல்லி வாங்கணும். அது மட்டும் இல்லாமல் ட்ரான்ஸ்ஃபார்ம் உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னாக்கா 606 வேணுமா 06 வேணுமா, அதாவது நீங்கள் பிரிட்ஜ் ரெக்டிஃபையர் யூஸ் பண்ண போகிறீங்களா உங்களுக்கு, அல்லது ஃபுல் வேவில் யூஸ் பண்ண போகிறீங்களா இல்லை ஆஃப் வேவில் யூஸ் பண்ண போகிறீங்களா, அதை பொறுத்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபாரத்தில் வாங்கணும். ஓகேங்களா? அருமையான ஒரு சர்க்யூட் இது. உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்லிட்டேன். ஓகேங்களா? என்னுடைய சேனல் ஏஎஸ் துளசிசா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது எலக்ட்ரானிக்கில் இருக்கிறவங்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்களுக்கும் சரி, அதே சமயத்தில் எலக்ட்ரானிக் டெக்னீஷியன்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஒரு கண்டென்சர் என்ன ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர்னா என்ன அப்படின்றத நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் கடைசியாக சொல்லிடுறேன். இப்போது டயோடு அப்படின்னு சொல்லும்போது டயோடுக்கு பாருங்கள், முக்கோணம் அப்படின்னு பகுதி இருக்குது பாருங்கள், அந்த பகுதி ஆனோடு. ஒரு கோடு அப்படின்னு போட்டிருக்கு பாருங்கள், அந்த பகுதி கேதோடு. ஓகேங்களா? இப்போது இந்த டயோடை பார்க்கணும் அப்படின்னாக்கா அனலாக் மீட்டரில் நீங்கள் செக் பண்ணும்போது 100 கிலோ ஓம்ஸில் வச்சு பார்த்தாக்கா 40 ஓம்ஸ் காமிக்கும் இந்த டயோட். ஒரு பக்கம் காமிக்கும், ஒரு பக்கம் காமிக்காது. ஓகேங்களா? அதே மாதிரி 230 வோல்ட் அந்த ட்ரான்ஸ்ஃபாரத்தில் நீங்கள் பார்க்கும்போது குறைந்தபட்சம் உங்களுக்கு ஒரு 500 ஓம்ஸிலிருந்து ஒரு 400 ஓம்ஸ் வரைக்கும் வரும். அதாவது பிரைமரி. செகண்டரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 10 ஓம்லேருந்து ஒரு 15 ஓம்ஸ் வரைக்கும் வரலாம். ஓகேங்களா? அப்போது இந்த ட்ரான்ஸ்ஃபாரத்தையும் செக் பண்ண முடியும், டயோடை செக் பண்ண முடியும், கண்டென்சரை செக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். சரி சார், காயில் ஒரு கால் அளக்கிறது எப்படி அப்படின்னு சொன்னாக்கா, காயில் அளக்கிறதுக்கு ஹென்ரி மீட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. கப்பாசிட்டரை அதனுடைய வேல்யூ என்னன்னு பார்க்கறதுக்கு கப்பாசிட்டர், அதாவது கப்பாசிட்டர் வேல்யூ மீட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? காயில் அளக்கணுன்னாக்கா ஹென்ரி, கப்பாசிட்டர் அளக்கணுன்னா ஃபேரட் மீட்டர். ஓகேங்களா? ரெசிஸ்டரை அளக்கணுன்னாக்கா ஓம்ஸ் மீட்டர், வோல்ட்டை அளக்கணுன்னாக்கா வோல்ட் மீட்டர். ஆம்ஸை இருக்கிறது அளக்க முடியாது, அது எவ்வளோ சாப்பிடுது அப்படின்னு பார்க்கறதுக்கு அளக்கிறதுக்குண்டான மீட்டர் ஆம்ஸ் மீட்டர். ஓகேங்களா? ஃப்ரீக்குவன்சியை பார்க்கறதுக்கு ஃப்ரீக்குவன்சி மீட்டர். அதே மாதிரி வேவை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆசிலாஸ்கோப். இது போல் பலவிதமான மீட்டர் எலக்ட்ரானிக்கில் இருக்குது. இந்த மீட்டரை எல்லாத்தையும் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா மிக சிறப்பாக சர்வீஸ் பண்ணலாம். வருங்காலத்தில் உங்களுக்கு இந்த மீட்டர் பற்றிலாம் நான் சொல்கிறேன், என்கிட்ட இருக்குது. நன்றி. என்னுடைய சேனல் ஏஎஸ் துளசிசா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.